எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். வசந்த காலம் தொடங்கிட்டு நான் வந்து கார்டன் ஸ்ப்ரிங் க்ளீனப் பண்ண போகிறேன். ஒரே நாளில் பண்ண முடியுமோ தெரியல, நிறைய க்ளீனப் பண்ண வேண்டியிருக்குது, துப்புராக்க வேண்டி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்பொழுது தோட்டம் வந்து இப்படி தான் இருக்குது. ரோஜா செடிகளை, மரங்களை வந்து ஏற்கனவே ப்ரூன் பண்ணி விட்டாச்சு. செடிகளை வந்து ட்ரிம் பண்ணி விடணும். சில செடிகள் வந்து பட்டும் போச்சு. இந்த முறை வின்டர் வந்து வளமையை விட குளிர் அதிகமாக இருந்தது. சில பகுதிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப பத்தையாக இருக்குது. புல், டேண்டி லைன்ஸ் மற்றும் தேவையில்லா செடிகள் எல்லாம் முளைச்சிருக்குது. எல்லாம் கிளியராக பண்ணணும். முதலாவதாக நான் வந்து புல்லை வெட்ட போகிறேன். லோன் மவிங். ஐ ஆக்சுவலி என்ஜாய். இட்ஸ் so satisfying. வெட்டின புல்லை நான் கம்போஸ்டில் போடாமல் அப்புறமா நான் வந்து பயன்படுத்த போகிறேன். பொறுத்திருந்து பாருங்க. சரியாக தெரியல. இந்த செடியுடைய பேர் வந்து ப்ளூ ஸ்டோன் க்ராப்னு நினைக்கிறேன். இதில் சின்ன பகுதி வந்து பிளெயினாக இருந்தது. நடுவில் இந்த செடியை வந்து நடக்கூட இல்லை, அப்படியே நாங்கள் போட்டு விட்டோம். கெரியண்டு வேறு உண்டி பரவிட்டு இப்போ நான் வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணி விடுறேன். ரோஜா செடிகளுக்கு அடியில் மரப்பட்டை போட்டிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு புல், கண்ட செடிகள் முளைக்காமல் இருக்கிறதுக்கு. அங்கே இங்கே ஏதாவது கேப் இருந்தால் செடிகள் வந்து முளைச்சி வரும். கிரேப் ஹைசிந்தை மட்டும் விட்டுருக்குறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த செடி வந்து பட்டு போச்சு. இந்த செடி வந்து டோனாபிரிட்ஸா ஒரு ஹீபீஸ் வெரைட்டி பிளான்ட்ஸ். அம்மா வந்து இப்போ தான் வேலையால் வீட்டை வந்தாங்க. உடனே கார்டனுக்குள்ள இறங்கிட்டாங்க. நான் வந்து கார்டனில் வேலை செய்கிறத கண்டா அம்மா உடனே வந்து உதவி செய்வாங்க. நான் வந்து புல்லை வெட்டிட்டேன். அம்மா வந்து இப்போ போர்டரை ஷேப் ஆக்குறாங்க. நான் வந்து கார்டனிங் மேலே ஆர்வமாக இருப்பது அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்.
வெட்டியிருக்கிற புல்லை எல்லாம் நான் வந்து இதில் பரவி விட போகிறேன். முக்கியமான காரணம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லா செடிகள் முளைக்காமல் இருக்கிறதுக்கு, ஒவ்வொரு முறையும் இப்படி கிளியர் பண்ணுறதை தவிர்த்து கொள்றதுக்கு. அப்புறமா நிலத்தையும் முடிஞ்ச அளவுக்கு மொய்ஸ்டாக தண்ணித்தமையாக வைத்திருக்கிறதுக்கு உதவும். வெப்பமான காலத்தில் நிலத்துடைய டெம்பரேச்சரையும் குறைவாக வைத்திருக்கும். எல்லா கார்டன் வேஸ்ட்டையும் எங்களோட கம்போஸ்ட் பின்னுக்குள்ளே போட முடியாது, உள்ள கொள்ளாது. மிச்சத்தை தேவைக்கு அதிகமானதை சேர்த்து வச்சு ஒரடியாக போய் ரிசைக்ளிங் சென்டரில் போய் போட போகிறோம். அம்மாவுடைய உதவியோட இன்றைக்கே துப்புராக்கி முடிச்சிடலாம்னு நினைச்சேன் நான். ஆனால் இப்போ மழை பெய்ய போகுது. ஸோ மீதியான வேலையை வந்து நாளைக்கு தான் முடிக்கணும். அடுக்கடையில் டக்கண்டு திராட்சை கண்டுகளுக்கு எரு போட்டு விடலாம். மேலே கிராஸ் கட்டிங்ஸும் பரவி விடலாம். ப்ளூபெரி கண்டுகள் வைத்திருக்கிற இடம் வந்து மோசமாக இருக்குது, பத்தையாக இருக்குது. இந்த இடத்துல பாக் சிப்பிங்ஸ் போடலாம்னு யோசிக்கிறேன். அதாவது மரப்பட்டை. புதுசாக நான் வந்து நெட்டும் வடிவ அடிக்க போகிறேன். பழங்கள் வந்து பழுக்கிறதுக்கிட்டதா. ஃபேர்னை நான் வந்து நல்லா கட் பண்ணி விட போகிறேன். புது வளர்ச்சி வந்து பிச்சு கொண்டு வர ஆவலாக இருக்குது. கிளியர் பண்ணி விட்ட மட்டும் காணும், சீக்கிரமாக வளர்ந்து வரும். இந்த செடிகள் வந்து வருஷம் வருஷம் பட்டு மறுபடியும் கிழங்கிலிருந்து புது துளிர்கள் வரும். நான் வந்து போன வருஷத்தின் காஞ்சிருக்கிற கிளைகளை வந்து கட் பண்ணி விடுறேன். இந்த வருஷம் பொண்டில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்குது. க்ளீனும் பண்ணணும். இதில் நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிற கார்டன் வேஸ்ட் எல்லாம் நான் முதல் சொன்னதை போல் நாங்கள் பின் பேக்கில் கட்டிட்டு ரிசைக்ளிங் சென்டருக்கு போய் போட போகிறோம். தோட்டத்தில் இந்த ஏரியாவில் நாங்கள் வந்து மரக்கறி கண்டுகள் வைக்கிறோம். போன வருஷம் நாங்கள் வந்து தக்காளி கண்டுகள் வைத்தனாங்க. இந்த வருஷம் வந்து அம்மாட்டே விட்டாச்சு. அவக்கு என்ன வளர்க்கணுமென்று தோணுதோ வளர்க்கட்டுமெண்டு.
ஓகே மக்களே, கார்டனை துப்புராக்கியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டி இருக்குது, செடிகள் வாங்கணும். மற்ற நான் கார்டனுக்கு லைட்டும் பூட்ட போகிறேன். அந்த வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இவன் சஞ்சய். God bless, take care.